பொதுவாக அரசியலில் வந்து வர்றதுக்கு பேச்சு ரொம்ப முக்கியம். அரசியலுக்கு வர ஆர்வம் இருக்கா சார்? அரசியல் விஜய் சாரை பார்க்கும்போதெல்லாம் இல்லை. எனக்கு அது இருந்திருந்ததுன்னா நான் வந்து அப்போவே சார் கட்சியில் சேரணும், எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு இருக்குது அப்படின்னு ஏதாவது இனிஷியேட் பண்ணியிருந்திருப்பேன். அந்த 20 மினிட்ஸில் நான் பண்ணியிருந்திருக்கலாம். அப்போ அது இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் ரொம்ப வருஷமாகவே இருந்துகிட்ருக்கோம், என்ன எல்லாரும் கஷ்டப்படுறாங்களே, ஏதாவது பண்ணிட முடியாதா, ஏதாவது யாராவது பண்ணிட முடியாதா அப்படின்னு அது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறமா டக்குன்னு ஒன்று வந்து ஹிட்டான மாதிரி இருந்துச்சு. என்ன பாதிச்சது அந்த ஈவெண்ட்டில் உங்களுக்கு? சார், நான் அந்த இடத்துல ஐஸ்வர்யாவை கோவப்படணுமா இல்லை ஆங்கராக நிதானமாக இருக்கணுமா, கோவப்படணுமா நிதானமாக இருக்கணுமா அப்படின்றத ஒரு 5 செகண்ட் யோசிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு இன்சிடெண்ட், அப்புறம் ஒருத்தர் அடிச்சிருக்கோம், அது ஒரு பூம், அகேன் ஒன்று நடக்குது. எனக்கு கோபமாக கேள்வி கேட்கணும்னு இருக்குது. ஆனால் எனக்கு ஸ்டேஜில் நான் இவ்வளோ தான் இருப்பேன்னு எனக்கு ஒன்று நான் எப்போவுமே வச்சுருப்பேன். ஆங்கராக போயிருக்கேன். எனக்கு வேறு எந்த அட்டென்ஷனும் அங்கேருந்து கிடையாது. பெரிய பெரிய பிரபலங்கள் வர இடம், அவங்கள கொண்டாடுறதுக்கான இடம். நான் ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ஒரு நான் ஒரு மீடியேட்டர் மாதிரி தான் அங்கே. அவ்வளோதான் எனக்கு அங்கே இருக்கும். என்னையே வந்து கொஸ்டின், முதல்ல நீங்கள் ரிப்போர்ட்டர், நானும் நியூஸ் ரீடர், அந்த கொஸ்டின் வர்றதுக்கான காரணமே இல்லையே, ஏன் கேட்டீங்க அப்படின்றதா இருந்தது. வெளில வந்து அழதான் செஞ்சேன். என்ன பிரச்சனையா, எத்தனவா, எங்கே அப்படின்னு அப்படி தான் இருந்தது. வெளில வந்ததுக்கப்புறம் எதுக்கு இப்படி பண்ணுறாங்க என்ன அப்படின்ட்டு. அப்புறம் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக வேலை இருந்துச்சு, நிறைய ஃபோன் கால்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அப்போவுமே எனக்கு வந்து அந்த நாள் முடிஞ்சிச்சு, அடுத்த நாள் முடிஞ்சு 2 நாளுக்கு அப்புறம் வீட்டில் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்தேன், துணியெல்லாம் ஏதோ அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். நம்ம ஏன் அரசியலுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு திடீர்னு ஒரு ஸ்பார்க். இது என்னடா அது, நம்மளுக்கு நம்ம மனநலதான் இப்படி மாறினே இருக்குமே. ஆனால் சினிமாவை வந்து ஏன் நடிகை ஆயிடக்கூடாது அப்படின்னு தோணலை. அது வந்து இன்னுமே என்ன இருக்கா அப்படி இருக்குது. அரசியல்வாதினா இப்போ எம்எல்ஏக்கு என்ன வேலை அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அது வந்து ஒரு இடத்துக்கு வந்து நம்மளால் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பண்ண முடியும், ஒரு நல்லது பண்ண முடியும். அப்போது நம்ம அதை ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, ஆயிடலாமோ, அரசியல் தொடலாமோ அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் வர ஆரம்பிச்சிது சார். விரைவில் அரசியல் எதிர்பார்க்கலாமா ஐஸ்வர்யாவை? அது தெரியல சார். இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ அரசியலுக்கு வராங்க அப்படின்னாலும் இப்போ சினிமாக்கு ஏன் வராங்கன்ற சில காரணங்கள் இருக்கிற மாதிரி அரசியலுக்கு ஏன் வராங்க அப்படின்றதுக்கும் ஒருத்தர் பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். நான் வந்து பேசிக்காகவே சார், இது எனக்கு எப்போத்துலேருந்து ஆரம்பிச்சதுன்னெலாம் தெரில. எனக்கு அது நம்ம ஜென்ரலாக வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஒரு எரால் இருக்கோம், நம்மளை பற்றி நான் இது நான் மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி நம்ம சொல்லாமல் யாருக்கும் இங்கே தெரிய போகிறதில்ல. அதுவும் நம்ம இப்படி ஒரு இதில் இருக்கும்போது அவங்கவுங்க ஒன்று சொல்லுவாங்க, இல்லைங்க நான் இப்படி தான் அப்படின்றது நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால நான் இதை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. ஜென்ரலாகவே வந்து இது மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லலை சார். எனக்கு எல்லோரும் கஷ்டப்படுறாங்களே அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் சார். நான் அதுக்காக நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னா, எனக்கு முத ஆரம்பித்தது வந்து 2019 அந்த சமயத்துலேருந்து ஆரம்பிச்சது. எனக்கு அம்மாவோட தங்கியிருந்தப்போ ஒரு பையன் ரோட்டில் செருப்பு இல்லாமல் தனியாக நடந்து போயிட்டுருக்கான் அப்படின்னா, நான் வண்டியில் போகிற அந்த இடத்துல அந்த சீன் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது. நான் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அவங்க கதையை கேட்டு, அம்மா என்ன பண்ணுறாங்க, அம்மா இல்லை அப்பா இல்லை, சரி ஓகே, கையில் ஒரு 200 100 கொடுத்துட்டு அந்த செருப்பை வாங்கி கொடுத்துட்டு வர இடத்துல எனக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்குது. அது அப்படி ஆரம்பிச்சது ஒரு பாயிண்ட்ல சார். அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நீ வந்து தயவு செஞ்சு வந்து கவுன்சிலிங் போ, நீ வந்து தெரப்பிஸ்ட்டை பாரு, நீ எனக்கு யார் என்ன பண்ணாலும் எல்லார் இடத்துலையும் நான் போய் இருக்க முடியாதுல்ல. இப்போது ரோட்டில் ஒரு அக்கா மூட்டையை தூக்கிட்டு நடந்து வராங்கன்னா, அவங்க ஒரு நாள் ஒருத்தவங்க ஸ்லிப்பாக பார்த்தாங்க, நான் உடனே வண்டியை நிறுத்திட்டு போய் அதை இறக்கி வைக்கும்போது சாப்பிட்லங்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுத்து, அவங்கள ஓரமாக உட்கார வச்சு, இன்னும் 4 பசங்க ரோட்டில் செருப்பு இல்லாமல் நடந்து போகிறாங்க, நான் போய் இப்படியாவது போய் அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுத்துட்றேன். சைக்கிளை தள்ளிட்டு போகிறாங்கன்னா, ஏன் சைக்கிள் தள்ளிட்டு போகிறீங்க, என்ன பிரச்சனைன்னு போய் கேட்டு அதை வந்து சரி பண்ணி கொடுக்கணும்னு தோணுது. அது மாதிரி காசை கொடுத்து சைக்கிள். கொரோனா லாக்டவுனில் தான் சார் இது ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. எனக்கு லாக்டவுனில் நிறைய பேர் வீட்டுக்குள்ளே இருந்தோம். ஆனால் எனக்கு வந்து ஒர்க் இருந்துச்சு. நம்ம இங்கேயும் நான் ஒர்க் பண்ணேன், நான் நியூஸரும் ரிப்போர்ட்டர்ன்றனால எனக்கு ப்ரெஸ் கார்டும் இருந்துச்சு. அப்போது அந்த சமயத்தில் நடந்து வந்து நிறைய பேர் நடப்பாங்க, ரோட்டில் நிறைய பேர் நடப்பாங்க. யார் அவங்களான்னா, வாட்ச்மேன் அண்ணா, செக்யூரிட்டி அண்ணா, அக்கா வேலை செய்கிற வீட்டு வேலை செய்கிற அக்கா, அவங்கக்கிட்டலாம் அவங்களுக்கு நானே வாலண்டியராக லிஃப்ட் கொடுப்பேன். அவங்க வர தயக்கப்படுவாங்க, பரவாயில்ல வாங்க, இப்போ நான் வண்டியில் தானே போகிறேன், ரோடு காலியாக இருக்கு, ஏன் நடந்து போகிறீங்க, வேறு வண்டி கிடையாதுன்னு. ஒரு பாட்டிலாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுன்னு தெரியாது, அவங்க வீட்டு வேலைக்கு வந்துட்டாங்க. அவங்கள வேறு ஏரியா நான் அப்படி விட்டுட்டு சுற்றி போனேன். அவங்க கை வச்சு நல்லா இருப்பம்மா அப்படின்னாங்க. எனக்கு அந்த மொமெண்ட் வந்து லாக்டவுன் டைம் நம்ம ஒர்க் பண்ண எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. திடீர்னு லோ ஆகும்போது எனக்கு அந்த பாட்டி மனசுக்கு வருவாங்க, அவங்க நம்மளை ப்ளெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது மாதிரி நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கி வச்சிட்டேன் அப்படின்னு வந்து இதுக்கு பின்னாடி இப்போ கேபிஒய் பாலாலாம் ஒன்று பண்ணுறாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
இஸ் அ ஸ்டார்ல, அவர் அவ்வளோ அழகாக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. அதை வந்து அவர் போடுறதும் தப்பு கிடையாது. எனக்கு பர்சனலாக அதை போடுறதுல, அந்த வீடியோ எடுத்து பண்ணுறதுல எனக்கு அவ்வளோ வசதியாகவும் நான் பண்ணல. என்னால் ஒரு செருப்பும் எனக்கு ஒரு சாப்பாடும், மழையில் கஷ்டப்படுறாங்கன்னா வீட்டில் கொண்டு போய் தங்க வைக்கிறது மட்டும் தான் என்னால் முடியும். அதை தாண்டி என்னால் இப்போதைக்கு என்னால் பண்ண முடியல. பட் இப்போ நீ அரசியலுக்கு வந்தால் நீ இன்னொன்று, இப்போ நான் எனக்கு ஒரு 10,000 சம்பளம் இருக்கும்போது நான் ஒரு 500 ரூபா கொடுத்தேன். இப்போ அதிகமாக சம்பளம் வரும்போது நான் இன்னும் ஜாஸ்தியாகவே பண்ணுறேன். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதோ ஏதோ ஒன்று பண்ணுறேன். ஆனால் இன்னொரு பக்கம் உலகத்தில் இருக்க எல்லாரையும் உன்னால் காப்பாற்ற முடியாது. இந்த வில்லன் படத்தில் வரும்னு நினைக்கிறேன். இந்த ஹோமுக்கு நீ கொடுத்துட்ட, இது மாதிரி நிறைய ஹோம் இருக்குது, அங்கெல்லாம் நீ என்ன பண்ணுவ தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படின்னும் போது எனக்கு அது புரியுது. உலகத்தில் இருக்க எல்லாரும் என்னால் காப்பாற்ற முடியாது. அப்போது ஆரம்பத்தில் ஒரு கேள்வி வரும், பணக்காரங்க நிறைய பேர் இருக்காங்களே, வசதி படைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களாம் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு. ஆனால் நான் வசதி படைத்தவர்களையும் பணக்காரர்களோடையும் பழகும்போது தெரியுது அவங்களாம் கொடுக்குறாங்க. அவங்களால எவ்வளோ முடியுமோ அதை வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறாங்க. இப்போ செலிப்ரிட்டிஸ் கொடுக்குறாங்க, அவங்கவுங்களுக்கு ஒரு வச்சுட்டு தான் கொடுக்க முடியும். அவங்க சம்பாதிக்கிற எல்லாத்தையும் தானம் பண்ணணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது. அந்த இடத்துக்கு வரதுக்கு அவங்க உழைச்சிருக்காங்க. இப்போது அதை கொடுக்குற போது, இப்போ ஒரு சிலருக்கு கொடுக்கும்போது அவங்க நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நம்மளை மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, நம்மகிட்ட நிறைய வாங்கிக்கணும்னு ட்ரை பண்ணுற மனிதர்களும் இருக்காங்கல்ல. அப்போ செலிப்ரிட்டிஸ் எல்லாம் முன்னாடி எனக்கு கொஸ்டின் வரும், ஏன் செலைய மாட்டேங்கிறாங்கன்னு. எனக்கு இப்போ வாங்குறவங்களை பற்றி தான் எனக்கு இப்போ கேள்வி வருது. அவங்க ஒன்று கொடுக்குறாங்க, ஓகே நீங்கள் வாங்கிக்கிறீங்க, அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம்? அட்லீஸ்ட் நம்மளுக்கு நினைக்கும் போது காசு கிடைக்கிற இடத்துலையாவது கடவுள் வச்சுருக்கானே அப்படின்றத தேங்க்ஸ் சொல்லிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்து நம்மளுக்கு கடன் வாங்காமல் இல்லை நம்ம உழைக்கணும். ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்றதுக்காக அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிட்டே இருக்க முடியாது. அதில் 2 பெர்ஸ்பெக்டிவுமே எனக்கு இருக்குது சார். நான் ஆமாம், இப்போ ஒருத்தருக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குறது, அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவருக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுக்குறது நீட் தான். பட் மற்றபடி வளர்ந்தவங்க எல்லாராலையும் கொடுக்க முடியாது. அவங்கள தான் அவங்கவுங்க காப்பாற்றிக்கணும், அதுக்கு நீ உழைக்கணும். அவங்க வந்து கொடுக்குறாங்கன்னா அவங்க இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ நீங்கள்லாம் மனுஷங்களோட தாட் ப்ராசஸை மாற்றணுமோ, இது பேசிக்காக சொசைட்டியில் ஒரு ஃபேமிலியிலேருந்து அது உருவாகணுமோ. நான் பக்கத்து வீட்டில் எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு நான் பார்க்குறேன். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எப்போ ஸ்ட்ராங்காக எனக்கு வந்து வை நாட் அரசியல்னு தோணுச்சுன்னா, அந்த ஃபேமிலி சொன்னல பக்கத்து வீடு, அவங்க வந்து அவங்க வீட்டுக்குள்ளே நடந்த ஒரு பஞ்சாயத்தை நான் தீர்த்து வச்சேன். அப்போ தான் எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது, பரவாயில்லையே அப்படின்னு. இவ்வளோ தானே சார் வேணும், பேசிக் கோர் மாறினாலே வந்து இது மாதிரி நல்ல எண்ணங்கள் இருந்தால் போதும்ல அரசியலுக்கு வரணும்னா. இன்னுமே எனக்கு எம்எல்ஏக்கு என்ன பதவி, நான் என்ன வேலைன்னு எனக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு எதா பண்ணணும், அவ்வளோதான். அதுக்குன்னு நம்மளே இது பண்ண முடியாது, அவங்களுக்கு நல்ல தாட்ஸும் வரணும். இது 2 தான் எனக்கு இருக்குது. அதுக்கு நான் இப்போ தகுதியான ஆளா உடனே நாளைக்கு போய் நான் கட்சியில் சேர்ந்து நான் அதெல்லாம் இல்லை. மேபி இது நம்மளோட ப்ராசஸாக இருந்ததுன்னா இதில் நான் என்ன கற்றுக்கணும், இதில் நான் என்ன படித்தா நான் அந்த இடத்துக்கு போக முடியும், நான் இந்த அளவுக்கு என்ன ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும்னு மேபி நான் அதை ஒர்க் பண்ண வேண்டிய ஒழிய இப்போ இமீடியட்டாக என்னால் வந்து ஒரு டெசிஷன். இன்னொன்று என்ன காப்பாற்றிக்கணும் சார், நான் உலகத்தை காப்பாற்றுறதை பற்றி பேசுகிறேன். எனக்குன்னு இருக்குல்ல, நான் இன்னும் எங்கள் அப்பாவுக்குன்னு அது இதுன்னு நான் இன்னும் ஓரளவு அவங்கள, எனக்கு என்னன்னா என் வாழ்க்கையோட முற்பகுதியில் நான் ராணி மாதிரி வச்சுருந்த அப்பாவை அவரோட வாழ்க்கையோட பிற்பகுதியில் ராஜா மாதிரி வச்சுக்கணும். அது ஒன்று தான் என்னோட கோல் கேட்டிங்களா, இதுதான், இது இருக்குது. அதனால இதுக்காக போயிட்டுருக்கு. அரசியலில் சேரதுன்னா எந்த கட்சியில் இணைவீங்கன்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா? அது சார், நான் இன்னும் தகுதியான ஆளான்னு தெரியல, நான் அதுக்கு ரெடி ஆகிட்டேனான்னு தெரியல, ஆசை மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ நல்லது பண்ணுறதுக்கு யார் ரெடியாக இருந்தாலும் அது வந்து நம்ம இப்போ நல்லது பண்ணுறதுனா மனுஷங்களுக்கு நல்ல எண்ணங்களை கொடுக்குறது தான் இப்போ வந்து நல்லது பண்ணுறதுன்னு எனக்கு புரியுது சார். அதுக்கு ஏதாவது ஒரு இப்போ போயிட்டு எனக்கு ஒரு பதவி நான் நின்று அதெல்லாம் இல்லை. நான் சில விஷயங்கள் பேசுகிறேன், அது நம்ம மக்கள்கிட்ட சொன்னால் இது ஒர்க் ஆகுது. ஏன்னா நான் நார்மல் பீப்புள் கிட்ட ஒர்க் ஆகுதில்ல நான் பேசுகிறது. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்லேருந்து ஹர்ட் ஆகி உடஞ்சிருக்கும் போது நான் எவ்வளோ பேரை மோட்டிவேட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பேர் என் பேச்சை கேட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் என்ன பிரச்சனைனா கால் பண்ணுவாங்க. எனக்கு அது மாதிரியான பர்சன்ஸ் இருக்காங்க, நான் பிரச்சனை நான் ஃபோன் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படியான எண்ணம் மட்டும்தான் இப்போ இருக்குது. இது இம்மீடியட்டாக இப்போ ஒன்று அந்த கட்சி இந்த கட்சி அப்படின்னு என்னால் இப்போ உண்மையாகவே சொல்ல முடியல. இந்த கட்சி நல்ல கட்சியோ அந்த கட்சி. ஆக விரைவிலேயே அரசியலில் ஐஸ்வர்யாவை எதிர்பார்க்கலாம் சார். தெரில சார், இப்படி என்னோடய தாட் ப்ராசஸ் தான் சார் சொல்லிட்டு இருக்கிறேன். இது முடிவாக எனக்கு தெரியல. இப்போது அதுக்கு ஒரு அந்த கான்ஃபிடென்ட் இன்னும் வரல. எனக்கு நல்லது பண்ணணுன்ற எண்ணம் மட்டும் இருக்கு, ஆனால் அது எந்த வழியும் தெரியல. மேபி நடக்கலாம். நான் இப்போது எனக்கு இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கணும், நம்ம ஏன் திடீர்னு ஒரு யோசிக்கிற ஆள் கிடையாது. நான் என்ன நடந்துட்டுருக்குன்னு எப்பயாவது தான் வரும். இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து ஏன் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு, எனக்கு ஏன் இது மாதிரி இந்த லைட் ஏன் விழுந்துகிட்டே இருக்குது, என்ன சொல்ல வருது. இப்போ ஃபேம்காக நம்ம பண்ணோன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு 10 சேனல் இன்டர்வியூ கொடுத்தா அது நம்மளுக்கு அதுவுமே மனசுக்கு திருப்தி கொடுக்க மாட்டேங்குது. என்ன தான் இது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான் எது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது.
ஒரு பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு பிள்ளைய வந்து நீ நல்லா படி, நீ நல்லா செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இரு, உன்னை நம்பு, மற்றவங்கள நம்பாத, மற்றவங்க நம்பாத சென்ஸ் அடுத்தவங்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு ஒன்று வேணும்னு நினச்சிக்காத, நீ ஒன்றாகுன்னு அவங்களோட அறிவு வதைக்கிறது தான் எனக்கு வந்து முக்கியமாக படுது. அதனால அரசியல் எனக்கு நல்லாவே செட் ஆகலான்னு தோணுது. அதுவுமே நான் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஆள் சார். இது இவ்வளோ பெரிய போட்டி நிறைஞ்ச உலகத்தில் இவ்வளோ ஆண்களுக்கான உலகமும் கூட இது. அப்போ நம்ம ஒருத்தர் வந்து நின்றுட்டு நான் அதை மாற்ற போகிறேன்னு சொல்கிறதும் அவர் எந்த அளவுக்கு பாசிபிள்லாம் எனக்கு தெரியல. ஆனால் அப்படி ஒன்று ஆசை இருக்குது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.